கன்னிராசிக்காரங்கள பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் தற்பொழுது அங்கிருந்து விலகி 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டகத்து சனி அப்படின்னு இந்த சனிக்கு பெயர். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் கண்டகத்து சனியில். இப்ப இதுக்கான பலன தான் நம்ம இப்போ உங்களுக்கு விவரிச்சு பார்க்க போறோம். ஆக அன்பு நண்பர்களே, கண்டக சனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட். நமசிவாய! தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு 2.25 ஆண்டுகளாக கும்ப ராசியில் நிலை பெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு, குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. ஆனாலும் இது பொது பலன், சரிங்களா? பொது பலனுடைய பலம் ஒரு 10% அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும், சரிங்களா? அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா? யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு, சரிங்களா? ஆக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம், சரிங்களா? இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 7ஆம் இடத்திற்கு கண்டக சனியாக வருகின்ற இந்த சனி பகவான் கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சில நன்மைகளை கொடுப்பார். சில இடங்களில் கவனமாகவும் இருக்கணும். சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் இது. அற்புதமான காலகட்டம். அதே போல் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வருமான ஓட்டத்தை கொடுக்காது. இருக்கிறத வச்சுட்டு வாழ பழகிக்கிடணும், சரிங்களா? ஏன்னா இந்த கண்டகச்சனி அடுத்த அட்டமச்சனின்னு இவருடைய நகர்வு பெருசாக சிறப்பாக இல்லை. அதனால் பெரிய அளவு இங்கே அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த கண்டகச்சனி முக்கியமாக 3 இடங்களில் தான் தொந்தரவு பண்ணும். 1 மன வாழ்க்கை, 2வது ஆரோக்கியம், 3வது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பொதுவான மரியாதை சமூகத்தில். இந்த 3-4 இடங்களில் தான் உங்களுக்கு தொந்தரவுகளை தருவார், சரிங்க? முதல் விஷயம், திருமணம் நடக்கும், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் தசாபுக்தி நடந்தால் நடந்துடும். அது அட்டம சனியானாலும் சரி, கண்டக சனியானாலும் சரி. என்ன அந்த ப்ராசஸில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிற நண்பர்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலமாக இந்த கண்டகத்து சனி காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. அதனால் அடிக்கடி தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவு, இந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வழக்குகள் வரைக்கும் நீள்றது, இந்த மாதிரியான லெவலுக்கு போகாமல் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு நம்ம செயல்பட்டுக்கிட வேண்டியது அவசியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இது கூட்டு தொழில் பண்ணுறீங்க, இல்லை நட்பு வட்டாரங்களோடு ஏதாவது சேர்ந்து ஒன்றா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வெள்ளை அறிக்கை அடிக்கடி சமர்ப்பிச்சுக்கணும். அப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுதான் லாபம். நீங்கள் கூட்டு தொழில் இருக்கிறவங்களோ இல்லை நட்பு வட்டாரங்கள் ஒன்றா சேர்ந்து ஏதாவது பண்ணுறீங்கன்னாலும் அதில் ரிசல்ட்டில் அல்லது பலனில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால் ஒருவருக்கு இடையில் ஒருவர் நம்பிக்கை தன்மை இழந்து அதனால் கருத்து வேறுபாடு வரும். ஆக நட்பு வட்டாரங்களிலும் கூட்டு தொழிலும் கவனம் தேவை. இது 2வது பாயிண்ட். 3வது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பில்ட் ஆகும். ஊருக்குன்னு உழைச்சி ஊரில் நல்ல பேர் வாங்கி குடும்பத்தில் அடி வாங்கிடுவீங்க. ஆக கன்னிராசி நேயர்கள் குடும்பத்திற்கும் நேரம் செலுத்தணும், வாழ்க்கை துணைக்கும் நேரம் செலுத்தணும், பிள்ளை குட்டிகளுக்கும் நேரம் செலுத்தணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். ஊருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதராக உயர்ந்து ஊரில் நல்ல பெரிய பெயர் வாங்கி குடும்பத்தில் அவன் கிடக்கிறான் அப்படின்னு கொண்டாடி சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடுவீங்க. அதை மட்டும் பார்த்துங்க. திரும்ப மன வாழ்க்கை, குடும்பம், கூட்டு தொழில், நட்பு வட்டாரம், இந்த 4 சுற்றி தான் கண்டக சனி உங்களை தொந்தரவு பண்ணுவார். இதை தாண்டி வேற எங்கேயும் பெரிதாக தொந்தரவு பண்ண மாட்டார். அதனை அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவர், அவர்களுடைய ஆரோக்கியத்தை லைட்டாக அது தொந்தரவு பண்ணும். ஆக வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு எதையும் செய்கிறது நல்லது. மற்றபடி இந்த தொழில் சார்ந்து பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. கடுமையாக உழைங்க, ஆனால் பெரிய முதலீடுகள் போகாமல் இருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான காலகட்டம் கிடையாது. அதனால் இருக்கிறத வச்சு அப்படியே அழகாக வண்டியை நகர்த்துங்க. பெருசாக நட்டம்னு வராது, பட் நல்லா ஓடும், சரிங்களா? பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வச்சிடாமல் இருக்கணும். இந்த இடங்களில் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா போதும் நண்பர்களே. இந்த பிடிவாத தன்மை கொஞ்சம் ஓவர் ஆயிரும். அது தொழில் விஷயங்கள் ஆனாலும் சரி,
குடும்ப விஷயங்கள் ஆனாலும் சரி, உங்க பிடிவாதத்தினால தான் நெறைய இடங்கள்ல பேர கெடுத்துக்கிடுவீங்க. ஆக உங்களுக்கு சரின்னு பட்டத சரின்னு வச்சுக்கிடுங்க. ஆனா அடுத்தவங்க சொல்றத சரின்னு ஏத்துக்காம பிடிவாதமா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கண்டகச்சனி பெரிய அளவுல தொந்தரவு செய்யாது. சரிங்களா? குறிப்பா மன வாழ்க்கை, கூட்டுத்தொழில் இந்த அமைப்புகள கவனிச்சிருங்க. ஆக அன்பு நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன். ஒரு 10% தான் இதுக்கு பலம் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு. அந்த சுய ஜாதகப்படி நடக்கின்ற தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தசாபுக்தி நன்றாக இருந்தால், கண்டகச்சனி பெரிதாக பாதிக்காது. உங்க ஜோசியர்கிட்ட ஒரு முறை உங்க சுய ஜாதகத்த பார்த்துருங்க. தசாபுக்தி நல்லா இருக்குங்கிற பட்சத்தில, இது பெரிய தொந்தரவுகளை செய்யாது. கவலைப்படாதீங்க. ஒருவேளை தசாபுக்தியும் சரியில்ல, ஒருவேளை உங்களுக்கு 2, 7, 8ஆம் இடங்கள்ல ஏதாவது பாவக்கிரகங்கள் அமர்ந்து தசையும் நடந்துகிட்டு இருக்குன்னா, மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. ஆக அனைத்து கன்னிராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.